ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க, உங்களை யார் யார் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வெஜிடபிள் பிரியாணி அண்ட் ஆனியன் ரைத்தா தான். பிகாஸ் குட்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும், அம்முக்கு இன்றைக்கி ஒர்க் இருந்தது. ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, போயிட்டு வரட்டும். இன்றைக்கி நம்ம இப்படியே இருந்தால் நமக்கு கடுப்பாக தான் இருக்குமேன்னு சொல்லிட்டு, சரி மீஷோலேருந்து வாங்கினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் ஓரளவு ஒடுக்கி எடுத்து எல்லாத்தையும் நீட்டாக வச்சுட்டேன். ஏன்னா கசகசன்னு இருந்தது, ஓரளவு நான் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நான் எதுக்கு தான் வாங்கி சேர்க்குறேன்னு தெரியல. இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வரதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு ஏதாவது இல்லை போட்டு வைக்கலாம், யாருக்காவது இல்லை கொடுத்து விடலானே வச்சுட்டே இருக்கேன். இன்றைக்கி ஓரளவு எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு கட்டிட்டேன். அப்படி இருந்தும் ஒரு சிலதை எடுத்து தான் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அண்ட் இதை சுத்தம் பண்ணையில் தான் நான் என்றைக்கோ மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது இருந்தது. இன்றைக்கி நாளைக்கு நல்ல நாள் பார்த்துட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பீரோவும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் டெய்லி பீரோ திறக்கையெல்லாம் ஏதாவது ஒன்று உள்ளேருந்து விழுகுது ட்ரெஸ் எடுக்கையில். இன்றைக்கி இதுக்கு ஒரு வழியாக உட்காந்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிட்டேன். நான் அந்த பீரோ ட்ரெஸ் க்ளீன் பண்ணல மட்டும் எனக்கு அப்படியே ஓடவே ஓடாது. ஏன்னா இதை இன்னும் வச்சுக்கலாம், இதை நாளைக்கு எடுத்து போட்டுக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணிட்டு போட்டுக்கலான்னு வச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி அதையும் ஓரளவு கழிச்சு கட்டிட்டு ஓரளவு நீட் பண்ணிட்டேன். அண்ட் அம்முக்கு ஈவினிங் வரையில் சர்ப்ரைஸாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் சரி கப் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு எங்களோட நேம் ஸ்டார்டிங் லெட்டரில் போட்டு ஹார்ட்லாம் போட்டு செஞ்சேன். பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே அது வெடித்து தெரியாமல் போயிடுமோன்னு. பட் நல்லா வந்துருச்சு. அவுட்புட் நல்லா தான் இருந்தது. அம்முவை தான் வந்து டேஸ்ட் பண்ண சொல்லணும்னு இருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டட்டா பை பை.